ஸ்ரீ பத்ம புராணம் 18ஆம் பகுதி. பீமனும் விஷ்ணுலோகமும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு துவாபர யுகத்தில் பீமன் என்ற பெயருடைய 4ஆம் வருணத்தினன் இருந்தான். அவன் செய்த பாபங்கள் எண்ணற்றவை. ஒரு நாள் அவன் ஒரு பிராமணர் இல்லத்தில் கொள்ளையடிக்க எண்ணி சென்று யாசகம் கேட்டான். அந்த இல்லத்தில் அந்த வீட்டில் அந்த அந்தணரை தவிர வேறு யாரும் இல்லாததால் அவனிடம் அவன் உணவை அவனே சமைத்து கொள்ளுமாறு கூறினார். அப்போது பீமன் தனக்கும் யாருமில்லை என்று கூறி அவ்வீட்டிலேயே தங்கியிருந்த அந்த பிராமணனுக்கு தொண்டு செய்வதாக கூறி அங்கேயே தங்கினான். இவ்வாறு அந்த வீட்டில் இடம் பிடித்த பீமன் அந்தணருக்கு சிறு சிறு சேவைகள் புரியலானான். தினமும் உணவு தயாரித்து அளித்தான். அவர் பாதங்களை கழுவினான். இதன் மூலம் புண்ணியம் சம்பாதித்தான். ஒரு நாள் இரவு வேறொரு திருடன் அந்த அந்தணர் வீட்டிற்கு வந்து கொள்ளையடித்தான். அதனை தடுக்க பீமன் அவனுடன் சண்டையிட அந்த கொள்ளையன் வாள் வீசி பீமன் தலையை துண்டித்தான். பீமன் இறந்தவுடன் விஷ்ணு தூதர்கள் தோன்றி அவனை விஷ்ணுலோகத்திற்கு அழைத்துச் சென்றனர். நல்லவரோடு இணங்கி இருப்பது எப்போதும் நன்றே. 18ஆம் பகுதி முற்றிற்று.